இடத்தை பாருங்க வித்தியாசமாக இருக்குது. தற்காலிக ஜெயில் வந்து ராணுவத்தினருக்கு இந்த ஜெயில் பார்த்தீங்களா புத்தரை மூடி வச்சு பார்வையோட ஏற்பட்டதுக்கு தான் எல்லாம் போட்டு வைக்கணும். அந்த உடுப்புகள் இந்த தேவையானாக்கள் சொல்லுங்க அனுப்பிவிடலாம். என்ன சாமான் உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. மைண்ட் செல் ஒன்றும் இல்லை தானே. இது அந்த காலத்தில் பயன்படுத்தினது வந்து இந்த சேட்டலைட்டில் எடுத்த இன்னும் போட்டு வந்து நம்ம ஒவ்வொரு ஆக்களும் ரூமுகளை கொடுத்துருக்கோம். மாட்டுட மண்டி சொர்க்கமே என்றாலும் ராணுவ முகாமுக்கு வந்தாச்சுது. ஒவ்வொரு பகுதியும் வித்தியாசமாக இருக்குது, பார்க்க பயமாகவும் இருக்குது. அன்பு தமிழ் உறவுகள் வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் கிளிநொச்சி மாவட்டம் பெரந்தல்ல நிற்கிறேன். வந்து இந்த பெரந்தல்ல இருந்து நான் வட்டக்கச்சி நோக்கி போக போகிறேன். வட்டக்கச்சியில் வந்து ஒரு பிரதான இராணுவ முகாம் வந்து விடுவித்திருக்கிறார்கள். இராணுவத்தினர் வெளியேறி இருக்கிறார்கள். இந்த இராணுவ முகாம் எப்படி இருக்குது, அங்கே என்னென்ன சூழ்நிலை இருக்கின்ற அனைத்து விடயங்களையும் பயந்து கொள்ள போகிறேன். உண்மையிலே வந்து நீண்ட காலமாக இதில் குடிக்கொண்டிருந்த இராணுவத்தினர் தற்போது வெளியேறி இருக்கிறார்கள். இந்த இராணுவ முகாமுக்குள் இருக்கின்ற மர்மமான விஷயங்கள், அது எப்படி இருக்குது, என்னென்ன தடயங்கள் இருக்குது என்ற அனைத்து விடயங்களையும் பயந்து கொள்ள போகிறேன். வேறு உறவுகளை முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்கள் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். வட்டக்கச்சி பிரதேசத்தையும் இந்த காணொலியில் காட்டிக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது உள்ளுக்குள்ள போக போகிறேன். அதாவது பன்னங்கண்டியால் திரும்பி நான் உள்ளுக்குள்ள தான் நுழைய போகிறேன். இந்த வட்டக்கச்சி எப்படி இருக்குது, இந்த அழகிய ஒரு காட்சியாக இது அமைய போது இந்த இராணுவ முகாமையும் உங்களுக்கு நான் தெளிவாக காட்டப்போகிறேன். பாருங்கள், காணொலிக்குள் போகலாம். இல்லை பாருங்கள், முன்னுக்கு வவுனியா 80.5 கிலோமீட்டர், முல்லைத்தீவு வந்து 52.2 கிலோமீட்டர் இருக்குது. இதால் நான் திரும்பி இடக்கையில் திரும்பி நான் உள்ளுக்குள்ள போக போகிறேன். பாருங்க எப்படி இருக்கு பெரந்தன் சந்தியை பார்த்தீங்களா. இதில் அந்த காலத்தில் வந்து இந்த புளியம்போக்குன்னு சொல்லி போட்டிருக்கல போட் இப்படத்தை வந்து பெரிய ஒரு தூவி ஒன்று இருந்தது. இப்போ இல்லை அந்த தூவி. நான் இதால் திரும்பி நேராக போகிறேன். பாருங்க, இந்த ரோடு இப்போ திரும்புகிற ரோடு வந்து முல்லைத்தீவு பிரதான ரோடு வந்து இதில் வந்து நிறைய பஸ்ஸுகளில் இருக்கும், மற்றது வாகனங்கள் இதுக்கால போகக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த சந்தையிலேருந்து ஒரு 30 மீட்டரில் வந்து இந்த பஸ்ஸுகள் வந்து அடிப்பினோம். அதிலிருந்து பஸ் ஸ்டாப்பும் இருக்குது, அதில் நீங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் நேராக இப்போ வந்து வட்டக்கச்சி நோக்கி போவோம். வட்டக்கச்சி போகிறதுக்கு முதல் வந்து நான் இதில் பன்னங்கண்டியால் தான் திரும்ப போகிறேன். பன்னங்கண்டியால் தான் திரும்பி போக போகிறேன். இதில் பாருங்க ஒரு 4 கோயில் இருக்குது. இதுலேருந்து நான் இப்போ விளக்கை பக்கத்தால் திரும்ப போகிறேன். திரும்பி தான் நான் போக போகிறேன். இதெல்லாம் பெண்ணங்கண்டிட்டு போட்டுக்கிறேன். பார்த்தோம் பாருங்க, போட் வந்து தெளிவு இல்லாமல் இருக்குது. முன் போட்டும் தெளிவில்லை, இந்த போட்டும் தெளிவு பார்த்தீங்களா. இதெல்லாம் இருக்குது அந்த போட். இதுக்கெல்லாம் தான் போகணும். இப்போ மக்களே நான் பன்னங்கண்டிக்கு வந்துட்டேன். பன்னங்கண்டி அந்த சந்தியில் நிற்கிறேன். இதிலேருந்து இப்போ வட்டக்கச்சிக்கு போக போகிறேன். வட்டக்கச்சி இதுக்குள்ள வந்து எத்தனை கிலோமீட்டர்னு எனக்கு தெரியல. அதில் போகல, நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு போகிறேன் அந்த விடயங்களையும். இது 2 சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க, 2 சைட்லேயும் வந்து விவசாயம் செய்கின்ற நிலங்கள் பாருங்க, வாய்க்கால் ஓடுது. ஒரு அழகான ஒரு கிராமமாக இந்த அதாவது வட்டக்கச்சி கிராமம் இருக்குது. அதே மாதிரி இந்த பெரந்தன் இந்த பிரதேசங்கள் வந்து அவ்வளோ ஒரு அழகான ஒரு கிராமமாக இருக்குது. அப்படியே நேராக போவோம். நேராக ஃப்ரெண்டும் பாரர் அவரையும் கூட்டிக்கணும். அப்படியே நேராக போகிறோம். அப்படியே வாங்க போவோம். முல்லைத்தீவு பாதையெல்லாம் போயிட்டு போகலாம். இப்போ இதெண்டா உள்ளுக்குள்ள போயிட்டு இந்த வயல் நிலங்களை உங்களை காட்டிக்கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக பாருங்க, இங்கே ஃபுல்லாகவே வயல். இதில் பாருங்க, இந்த சைட்டை பாருங்க வயல். ஒரு அழகான ஒரு காட்சியாக இது உண்மையாகவே அமையும். இந்த இராணுவ முகாமையும் உங்களுக்கு வடிவாக காட்டக்கூடிய மாதிரி இருக்குது. நீண்ட நாளாக வந்து நாங்கள் இதால் போயிட்டு வருகின்ற பிரதான ஒரு பாதை தான் இந்த பாதை. உண்மையிலே வந்து சந்தோஷமாக இருக்குது இந்த பாதைக்கு வரக்குள்ள. 2 சைட்லேயும் வாய்க்கால் உடம்புண்டைக்கு இப்போ வந்து இந்த தண்ணி இல்லை, இந்த கொஞ்சமாக தான் எனக்கு பாருங்க தண்ணியை காட்டுறேன். இப்போ தான் அந்த உழுது இந்த விதைக்க போயினேன் மினித்தான். இப்போ தண்ணியெல்லாம் விட்டுருக்கேன். மினித்தான் விதைப்பி நடக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க 2 சைட்லேயும் வாய்க்கால். மாடுகள்லாம் இதில் நிற்கணும். எப்படி இருக்குதுண்டு இதில் மாடு வந்து காட்டியிருக்கு. இங்கே தண்ணி வந்து லைட்டாக தான் ஓடிக்கொண்டிருக்குது. பாருங்க, தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது, கொஞ்சமாக தான் திறந்துருக்குது. இதான் கிராமத்துக்கு வந்து இந்த இயற்கையை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க அப்படி நிற்கிறோம்ட்டு பார்க்கல. அதில் தாங்கி அதில் சாப்பிட்டோன்னு நிற்கிறேன்.
கிராமம் வந்து அப்படிதான் அந்த அழகா இருக்கு பாருங்க. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போட வருமா. பாருங்க ஒரு கருப்பனை பாருங்க அப்படி வார நெத்தில போட்டு கிடாக்கு. பாருங்க ஆக்கள் அப்படி நிக்கிறவங்க. ஏ சின்ன ஒரு மாட்டம் வார்த்தை பயப்படுறவனுக்கு. வெளிக்கரையோரம் மேலேலோ பாடும் இதுல வந்து தண்ணி பாயிறது ஒரு இடத்துல. இதெல்லாம் வந்து கிணறு குளிக்கிறது அங்கே திறந்துருக்கா தெரியாது. இருக்க பாப்பம் இருக்கு. தண்ணியை பாருங்க அப்படி ஓடி வருது. இதுல தான் கிணறு குளிக்கிறது. பார்த்தீங்களா அவ்வளோ அழகா இருக்குங்க. இப்படி ஒரு இயற்கை வந்து எங்கேயும் நீங்கள் கண்டிருக்க மாட்டீங்க இடத்த. பின்னேரத்தில் வந்தால் குளிக்கலாம். உங்களை குளிச்ச ஒரு காணொலி உங்களை பதிவு பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா அப்படி ஓடுது அந்த தண்ணி. இங்கே பாருங்க மாட்டு பட்டி ஒன்று இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்க மாட்டோட மண்டி ஒன்று இருக்குங்க. கொம்போட அப்படியே கண்ணெல்லாம் இருக்குங்க. வேறு மாட்டோட மண்டை ஓடும். இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் முராசு மூட்டை சந்தை. இதால் திரும்பி நேராக போக வந்து இது முராசு மூட்டை போகின்ற பிரதான பாதை தான் இது பாருங்க. இங்கே அப்படி இருக்குண்டு முராசு மூட்டை. இதால் அப்படியே போனால் வந்து அந்த முல்லைத்தீவு போகின்ற பிரதான ரோட்டுக்கு வந்து வரலாம் நினைக்கிறேன். இதால் நேராக போய் அப்படி அங்கே தான் வருது. பாருங்க தண்ணி எப்படி விழுகுதுன்னு பார்த்தீங்களா. இதில் பாருங்க சின்ன ஒரு வைரவர் கோயில் ஒன்று இருக்குது. பிள்ளையார் வச்சிருக்கணும். ஆனால் இங்கே வைரவரும் பிள்ளையாரும் சேர்ந்து இருக்கணும். பார்த்தீங்களா இங்கே வைரவர் உள்ளுக பிள்ளையார். பால் ஏற்றி கொண்டு ஒரு வாகனம் போகுது. இதுதான் கிராமம்ன்றது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுண்டு. வேறு இங்காலெல்லாம் தண்ணி ஃபுல்லாக திறந்துட்டாங்க. தண்ணி ஓடிக்கொண்டு இருக்கு. அப்படியே போவோம் நேரு. இதான் அந்த 3ஆம் வாய்க்கால் சந்தி. எவ்வளோ அழகாக இருக்குது. இதில் நாங்கள் சின்னல வந்து குளிக்க வரலாங்க. இடக்கை திரும்ப அப்புறம் இதுதான் பிரதான பாதை. முதல் வந்து இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பாதை இதுல தான் இருக்குது. அதனால் திரும்பி நாங்கள் உள்ளே போகிறோம். பட்ட கட்சி இதை நுழைய போகிறோம். இதுதான் அந்த பிரதான பாதை. பாருங்க அப்படி இருக்காண்டு சின்ன சின்ன ஒரு கடை ஒன்று இருந்தது. 2000 ரூபாய் செலவு கடை. அதே நேரத்தில் இந்தியாவில் வந்து விளக்கை பக்கத்தில் ஒரு குளம் ஒன்று இருக்குது. இந்த குளம் உடைச்சி தான் இதுக்கு மேலே தண்ணி பாய்ஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் பாருங்க. இந்த குடத்தை இருந்து அங்கே தண்ணி பாய்ஞ்சது. பாருங்க இந்த வெள்ளை மண் போட்டிருக்கல இதெல்லாம் உடைச்சி அப்படியே தண்ணி பாய்ஞ்ச விடங்க. பாருங்க பார்க்க தெரியுது பாருங்க. அதே மாதிரி இந்த சைட் பாருங்க. இன்னும் போட்டு வந்து இந்த ரோட்டு வந்து இன்னும் போட இல்லை. இந்த குளம் தான் உடைச்சது. இது வரைக்கும் தண்ணி பாஞ்சு வரும். இதில் பாருங்க அந்த அதில் ஒரு டவர் ஒன்று தெரியுது பாருங்க. அதில் தான் இந்த கேம்ப் இருந்தது. அப்படியே போவோம் கிட்ட போய் பார்ப்போம். ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. வரவேற்கின்றது வட்டக்கச்சி என்று போட்டுக்கிறேன் பார்த்தீங்களா. அதே போல வட்டக்கச்சி ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. வட்டக்கச்சி ஆஞ்சநேயர் கோயில் எப்படி அழகா இருக்கு. இதெல்லாம் முதல் வெள்ளம் பாஞ்ச இடங்கள் பாருங்க. இப்படியே நேர போவோம். வந்துட்டோம். ராணுவத்தின் கேம்புக்குள்ள நுழையலாமா இல்லையா என்ன செய்யலாமான்னு தெரியல. இருந்தாலும் அப்படியே போவோம் பார்ப்போம். ஒரு இடம் காண இல்லை. ஆனால் போட்டு கிடக்குது இடம். இதுதான் அந்த கேம்ப். இதில் முன்னுக்கு ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது.
காட்டுறேன். பாருங்க, இதான் வந்து இந்த இராணுவ முகாம். இதுக்குள்ளே தான் நுழையணும். பார்ப்போம், என்னென்னு தெரியல. இராணுவ முகாமுக்கு வந்தாச்சுது, என்ன நடக்குதுன்னு தெரியல. உள்ளுக்குள்ளே நுழைஞ்சா பிடிச்சி கட்டுறாங்களோ தெரியல. இதான் அந்த இராணுவ முகாம். எப்படி போகிறத ஒன்றும் தெரியல. எல்லாம் பெரும் பெரும் கேட்டுக்கெல்லாம் பூட்டி கிடக்குது. இப்போ நான் நைஸாக உள்ளுக்குள்ளே போகிறேன். உள்ளுக்குள்ளே வந்து விடுவாங்களே தெரியல. அந்த விவசாய திணைக்களத்தால் வந்து எடுத்துட்டாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த முகாம். அப்படியே உள்ளுக்குள்ளே போவோம். எப்படி பெரிய கோட்டை மாரி தான் அடிச்சிருக்காங்க. இதில் முன்னுக்கு பெரிய ஒரு டெலிகாம் கோபுரம் ஒன்று இருக்குது. அதே போல் இங்கே தான் வந்து இராணுவத்தினர் அந்த பயிற்சியல் கூட்ட இடம் பாருங்கள், அதெல்லாம் உடைஞ்சு கிடக்குது. பார்த்தீங்களா, அதில் உடைஞ்சு கிடக்குது. அதே மாதிரி இப்படி எல்லாம் ஃபுல்லாக இஞ்சால மாமரங்கள். மற்ற அங்கே நிறைய கட்டிடங்கள் எல்லாம் இருக்குது. பாருங்க, இந்த கட்டிடங்கள் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கட்டிடம் இருக்குது. இப்போ என்னென்னு சொல்லிட்டோன்னா, இந்த கேம்புக்குள்ளே வந்து உள்ளுக்குள்ளே போக இல்லாமல் இருக்கான்னு சொல்லி சொன்னால் அவர்கள் வந்து அனுமதிகளை பெற்று தான் உள்ளுக்குள்ளே போக சொல்லியிருக்கணும். தற்போது ஒன்றுமே போக இல்லாத சூழ்நிலை இருக்குது. பாப்பா அதில் பின்னுக்கு ஒரு மேனேஜர் இருக்கிற அந்த விவசாய அந்த பயிற்சி நிலையத்தில். அப்போ அங்கே போய் கேட்டுட்டு அப்படியே போகிறோம். இல்லை, முன்னுக்கு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. இது பின்னுக்கு அந்த ஆலமரத்தடியில் ஒரு சின்ன கோயிலாக இருந்தது. பிள்ளையார் கோயில். பிறகு இந்த கோயில் அந்த மாணிக்கவாசர் என்ற ஒரு மேனேஜர் இருந்தால் அவர் தான் அந்த கோயிலை முதல் உற்பத்தி ஆக்கினார். அதில் இருந்து பிறகு பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த கோயிலை முன்னுக்கு கொண்டாந்து வந்து முன்னுக்கு கட்டி இருந்தது. இப்போ தான் திருவிழா நடந்ததாகும். இப்போ கொஞ்சம் காலத்துக்கு திருவிழாக்கள் நடக்கிறது. இந்த முறை கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இனிதான் நடக்க போகுது. சரி சரி. மற்றது இந்த இதில் விவசாய பண்ணையிலேருந்து இராணுவம் எழும்பியிருக்கேன்னு என்ன மாதிரி எப்படி யோசிக்கணும்? என்ன உணர்றீங்க நீங்கள்? இராணுவம் இருந்ததாலே எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை. இப்போ அது எல்லாம் அந்த பின்பக்கம் எல்லாம் காடாக போச்சு. அதை செய்ய இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்திலான இருக்கணும் இருந்ததால சேர்ந்த அந்த பின் காணிகள் எல்லாம் சனத்திர காணியெல்லாம் காடாக போயிட்டு உண்டு. அப்படியோ அரசாங்க காணிங்க எல்லாம் காடாக போச்சு. அதை இதுக்கு வந்து ஒன்றும் செய்யாமல் இருந்து இந்த கரியெல்லாம் காடாக போய் கிடக்குதோ. இனி தான் செய்ய தான் இது அந்த மக்கள் இதுக்குள்ள வாரல தானே? அப்படியோ மக்களுக்கு இதால் பாதை இந்த மூலியால போகணும். அதாலையோ போய் அப்படி சுற்றி போகிறது. சரி சரியா. அது சுற்றி முழுக்க பாம் தானா? அதெல்லாம் பட்டாளி காடுகளாக போய் கிடக்குது. சரி சரி. உங்களோட சொந்த இடம் இதுதானா? சொந்த இடம் பட்டாளி. ஐயா என்ன பேர்? விக்னராஜா. விக்னராஜா ஐயா வந்து நிறைய விளக்கங்கள் எங்களை தந்துருக்கு. இந்த அண்ணா விளக்கம் கொஞ்சம் தந்தா. இவர் தான் எங்களை மயில் முட்டை காட்டினவர். இதில் கிடாக்கு மயில் முட்டை பார்த்துனாங்க. இதுதான் இந்த ஆமிகான் விட்டு அந்த கேம்பு பக்கத்தில் நினைக்கிறேன். நன்றி ஐயா. நன்றி. இது அந்த பிள்ளையார் கோயில் பாருங்க. இது கட்டி இப்போ தான் இதில் திருவிழா நடந்து முடிஞ்சிருக்குது. கிராமத்தில் வட்டக்கச்சில் ஒரு பெரிய ஒரு பிள்ளையார் கோயில் தான். அழகாக இருக்கும் பார்த்தீங்களா. போய் நேராக போய் நாங்கள் அதில் மேனேஜர் இருக்கிற அப்புறம் சந்திச்சுட்டு அப்படியே நேராக போவோம். இடத்த ஓட போகிறோம்னு தெரியல. இது உங்களை நேரடியாக காட்டேன் பாருங்கள். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்கள் எத்தனை கஷ்டப்படுறோம்ண்டு. நீர்மோர் மாவட்ட விவசாய பயிற்சி நிலையம் வட்டக்கச்சி. ஐயா வணக்கம் ஐயா. எப்படி சுவாங்க? உள்ளக்க போகலாமா? ஒரே இல்லையா? மேனேஜர் எங்க ஒடியா போயிட்டாரா? அவரோட கதைக்கலாதா? நீங்கள் ஃபோன் பண்ணி கதைப்பீங்களா? ஐயாட்ட கதைச்சிருக்கேன். மேனேஜர்கிட்ட அனுமதியை கேட்குறார். அங்கால வந்து சிஎஸ்டி இருக்குது. சிஎஸ்டிகிட்ட போய் கேட்டால் அவைகளுக்கு தங்களுக்கு தெரியான்னு சொல்லிட்டோம். இப்போ இங்கே மேனேஜர்கிட்ட வந்திருக்கோம். பார்ப்போம். ஐயா மேனேஜரை கோல் எடுக்கிறார். மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். பாருங்கள், இதில் ஒரு அழகான கொட்டிலாண்டு போட்டிருக்கணும். பனை மரத்தில் அடிச்சிருக்கணும். இங்கே தென்னங்குத்தியை வச்சிருக்கணும். பாருங்க ஐயா பாருங்க, வாழைக்குள்ள கட்டிக்கொண்டு இவ்வளோ வேகமாக போகிறாருண்டு. அப்படி போகிறான்னு பார்த்தீங்களா வாழைக்குழியோட?
மூட்டாக்கி தோத்துருமா இதில் வந்து இப்போ மேனேஜர்கிட்ட அனுமதி கேட்டுட்டோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட் வந்து முன்னுக்கு ஐயா ஏற்றி கொண்டு இப்போ நாங்கள் போக போகிறோம். இப்போ அதில் போயிட்டு அமைக்க அந்த கேம்புக்கு எடுக்கலாம் போல் இருக்குது. பார்ப்போம். அதில் முன்னுக்கு ஐயாவிட்ட கதைக்க சொல்லியிருக்கணும். ஒரு மாதிரி கதைச்சி ராணுவத்தில் முகாமுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். மேனேஜர் சொன்னால் அப்படி நாங்கள் மீடியா இப்போ யூடியூப்லேருந்து வந்திருக்கோம்னு சொல்ல அனுமதி தந்திருக்கேன். பாருங்கள் இதில் மோட்டாயை விட்டுட்டு இப்படி நடந்து நாங்கள் உள்ளே போக போகிறோம். பாருங்கள் இது ராணுவத்தில் கேம்புக்குள்ளே வந்த உடனே இதில் முன்னுக்கு பாருங்கள் ஒரு உடையத்தை காட்டுறேன். இதில் வந்து பாருங்கள் முதல் அவர்களோட ஆஃபீஸாக இந்த மெயின் ஆஃபீஸாக இருந்துருக்கு. இது வந்து பார்க்க இது பாருங்கள் ஒரு ஜெயில் பாருங்கள் கம்பி கூட ஒன்று இருக்குது. உள்ளுக்குள்ளே போகலாம் வந்துருக்கு. வெளியெல்லாம் திறக்க கூட இருக்குது. இப்போ வந்து வெளியால் திறந்து தான் உள்ளுக்க போகணும். பார்த்திங்களா எப்படி இருக்கு அந்த கம்பி கூடு. உள்ளுக்குள்ளே போனால் சங்கு தான். இதில் இராணுவத்தினர் புலா விட்றாக்களோ இல்லாட்டி யாரும் புலா விட்டாலும் இதுக்குள்ளே தான் நிற்கிறது. பாருங்கள் இதுதான் இந்த இராணுவத்தின் கம்பி கூடு. ஜெயில் வந்து இப்போ தற்காலிக ஜெயில் வந்து இராணுவத்தினருக்கு இந்த ஜெயில் தான் வச்சிருக்கிறோம். அப்படி இருக்கு இங்கே அப்படிவா இந்த பேசுப்பா ஃபுல்லாகவே இந்த கம்பியால் அளவச்சு இதெல்லாம் உள்ளுக்கு இருக்க முடியாது. வெளியில் வரவே இராது. இந்த கூட்டில் இருந்து இப்போ நான் வெளியில் வரேன். கச்சா அவ்வளவுதான். இப்படி வாங்க போவோம். பாருங்கள் இதில் முன்னுக்கு வந்து இராணுவத்தினர் மெயினாக வச்சிருக்கிற இடம் வந்து இதுதான். பாருங்க இந்த புத்தரை கொண்டு எங்கேயும் இருத்திடுவாங்க. அதே மாதிரி இஞ்சாயும் இருத்தி தான் இருக்குது. இப்போ எடுத்துட்டாங்க. பெரிய ஒரு அரச மரம் கொண்டு வளர்ந்துருக்குது. இதெல்லாம் வச்சுருந்துருக்கணும். பார்த்தீங்களா அப்படி இருக்குண்டு. ஆனால் இதை அடுத்து 10 நாள் வருமா இந்த கேம்ப்? 2 கிழமை ஆகுது என்ன? எங்கள் புத்தரெல்லாம் கொண்டு போயிட்டாங்களோ? பாருங்கள் இதில் சந்திரப்பட்டக்கல் மாதிரி செய்திருக்கணும். ஆனால் அது சந்திரப்பட்டக்கல் இல்லை. அதே ஒரு வடிவத்தில் செய்திருக்கணும். இதில் பாருங்கள் ஒரு ஆளை மூடி வச்சிருக்கணும். அதை எடுத்து பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு உள்ளுக்க. புத்தரன் தான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா புத்தரை மூடி வச்சிருக்கணும் உள்ளுக்குள்ளே. ஆனால் இதை கொண்டு போயிருக்கணும். ஆனால் அதை போய் வச்சுட்டு போயிட்டணும் கிடக்கிறது. பாருங்க அப்படி இந்த மரத்துக்கு கீழே இதை விட்டுட்டு போயிட்டோம். மற்றதை கொண்டு போயிட்டோம்னு சொல்லினோம். ரைட் இப்படியே போவோம். மங்கால இப்படியே போனோம்டா இதை பாருங்க அரச மரத்து இஞ்சால வந்து இராணுவத்தின் ஒரு வீடு மாதிரி ஒன்று இருக்குது. பார்ப்போம் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. மைண்ட் சேல் ஒன்றும் இல்லை தானே. இதெல்லாம் போயிட்டு அதால் வருவோம். கட்டடங்கள்லாம் உண்மையாகவே நிறைய கட்டடம் திருத்தணுமே. நான் இதெல்லாம் திருத்தி எடுக்கணும். அவையன்ற அலுவலகமாக தான் பாவிச்சிருக்கிறேன் போல இருக்குது. இது கொப்பியல் புத்தகங்கள் எல்லாம் கிடக்கு உள்ளுக்குள்ள. பார்த்தீங்களா ஃபேன் எல்லாம் கிடக்குது. அப்படியே களவெடுக்கிற டீம் வந்தால் கஷ்டப்படுகிறது. ஏன்னா முன்னுக்கு ஓச்சர் போட்டிருக்குது. அதால் ஃபேன் எல்லாம் அப்படியே கிடக்குது. அரசாங்கம் இதாண்டபடியாக அப்படியே சில விஷயங்களை அப்படியே விட்டுட்டு போயிருக்கணும். எல்லாம் அலுவலகம் இதாண்ட அப்படியே தெரியுது என்ன சரியா இது என்ன செய்து வைக்கணும். இதெல்லாம் மேலே பாருங்கள் அடித்து வச்சிருக்கணும். இதெல்லாம் பாத்ரூம் ஒன்று வைக்கிறேன். அட்டாச் பாத்ரூம் உடுக்கெல்லாம் கிடக்குது. ரைட் அப்படியே அங்கால போவோம். இதை காட்டிட்டேன் உங்களுக்கு. பாருங்கள் ஃபுல்லாகவே மாஞ்சோலியாக தான் இருக்குது. பாருங்கள் மாமரங்கள் தென்னை மரங்கள் அப்படியே ஃபுல்லாக இருக்குது. அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இடத்த. கிட்டத்தட்ட ஒரு எத்தனை கிலோமீட்டர் வரும் இது? 1 கிலோமீட்டர்
ஒரு கிலோமீட்டர் வருவேன் அந்த இதில் இருந்து. இஞ்சால மேட்ட கஜு எல்லாம் வச்சிருக்கணும். அங்கால சிஎஸ்டி பண்ணை இருக்குது. கஜு மரம், மாமரம், அப்படி ஒரு சோழியாக தான் இருக்குது. இதில் பாருங்க பெரிய ஒரு புளிய மரம் ஒன்று இருக்குது. வித்தியாசமாக இருக்குது இந்த இடங்களை பார்க்க. வேறு வேறு இராணுவ முகாம்களையும் எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த இராணுவ முகாம். அப்படி நோம்பலாக விட்டுட்டு போயிருக்கேன். பெருசாக உடைக்கல போல இருக்குது. இரவிலையா? இதே நாமிக்காண்டா என்ன பாரா கேம் தான். இதில் வந்து ஒரு ஓவியம் ஒன்று கூறியிருக்கணும். கிச்சன் மாதிரியும் இருக்குது. ஆ கிச்சன் தான் என்ன தெரியல. நீட்டாக தான் இருக்கு. எல்லாம் பாத்ரூம் ரூம் மாதிரி தான் கிடக்கு. என்னப்பா இருட்டா கிடக்கு? இருட்டு வாங்குற மாதிரியும் கிடக்குது. இருட்டா கிடக்குங்கள. அடுத்த அப்படியே இதெல்லாம் இராணுவம் இருந்த ரூம் தான். இங்கே ஒவ்வொரு ஆக்களுக்கும் ரூமுகளை கொடுத்துருக்கேன் போல இருக்குது. இதெல்லாம் ரூமாக தான் இருக்குது. இதில் பெரிய ஒரு மூங்கில் ஒன்று வளர்ந்துருக்குது. அங்காலையும் அவங்கள்ட்ட தானே என்ன பெரிய தேசம் வேணே அதுதான் காட்டிட்டு அப்படியே போகும். இதில் ஒரு இது மாதிரி செய்திருக்கேன். இதெல்லாம் உடைச்சிட்டு நம்ம வந்து பூங்கா என்ன பூங்காக்குரிய பார்க் மாதிரி எதுவும் செய்திருக்கேன் போல. ரைட் கிணற பார்ப்போம். இதில் தண்ணி இருக்குது. இப்போ நீங்கள் அடித்ததோ பாருங்க. பெஞ்ச பெரிய கிணறு. இதெல்லாம் தோட்ட கிணறுகள் என்ன தோட்டத்துக்கு வைக்கிற கிணறுகளை பாருங்கள் அப்படி இருக்குங்க. முன்னுக்கு ஒரு ஹோல் மாதிரி ஒன்று கூட இருக்குது. தண்ணி டேங்க் இருக்குது. இப்படியே போகும். இதில் வந்து 3 கண்டெய்னர் பட்டி கிடக்குது. இது அந்த காலத்தில் பயன்படுத்தினதா அல்லது இந்த காலத்தில் பயன்படுத்தினான்னு தெரியல. ஆனால் இருக்குது. கிட்ட கொண்டு பார்ப்போம் உள்ளுக்குள்ள என்ன இருக்குதுண்டு. அப்படி கிடக்கு இடங்களா. மைண்ட் செல் கிடக்குமா? பாம்பு பாம்பெல்லாம் பிடிச்சி பொறிச்சு சாப்பிட வேண்டியதா பாருங்க. கண்டெய்னர் பட்டியை எப்படி இருக்குண்டு உள்ளுக்குள்ள. டயர்கள் கிடக்குது. மற்ற பக்கம் போ. இங்கே முயல் ஓடுது. இங்கே முயல் ஓட்டத்தை பாருங்கள். ஓடிட்டு ஆ இதுக்குள்ள இருக்கு முயல். இங்கே முள்ளு கம்பி இருக்குது. இதை பார்த்துட்டு பாராக்கள் கவனம் வாங்கும். இதுவும் ஒரு ரூம் மாதிரி தான் பயன்படுத்திருக்கேன். எல்லாம் உடஞ்சி கிடக்கு. ஆமிக்காண்ட உடுப்பெல்லாம் கிடக்குதுல. இது என்ன எலி தான் பட்டிருக்காருமே. உள்ளுக்க பட்டி ஒன்று கொண்டு காணலை உள்ளுக்க. மற்ற இதில் பாருங்க ஒவ்வொரு நம்பர் அடிச்சிருக்கணும். என்னென்னு தெரியல. இது மற்ற பகுதிக்குள்ளே நுழைகிறேன். ஒவ்வொரு பகுதியும் வித்தியாசமாக இருக்குது. பார்க்க பயமாகவும் இருக்குது. ரைட் இங்கே போவோம். ஆனால் பாருங்க இந்த இராணுவம் இருக்கிற இடங்களில் இந்த பூக்கொண்டெல்லாம் வச்சு அழகாக வச்சிருப்பேன். பாருங்க பூக்கொண்டெல்லாம் இருக்குங்க. கடதாசி பூ. இதில் 2 கண்டெய்னர் இருக்குது. அங்கே அதில் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த அதுக்குள்ள அதில் ஒன்று கிடக்கு. கணக்கு இருக்குது. 4 கிட்ட கிடக்குது. நான் 3 சொல்லிட்டேன். இதுனா ஒவ்வொரு டிவிஷன் போல் இருக்கு. என்ன இல்லை போட்டிருக்கேன் அவைகள்கிட்ட. இது சிங்களம் பாசிக்க தெரியாது. தெரிஞ்சாங்களும் இதில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன போட்டிருக்கணும்ன்றதை. இதுதான் அவங்களோட பார். இந்த வச்சுருக்காங்க சிஸ்டம். இங்கே பாருங்க.
மற்ற இந்தியாவில் வந்து கை கழுவுறதுக்கு செட் பண்ணுறதெல்லாம் வச்சுருக்கணும். சாப்பாட்டும் கிச்சன் வந்து சரியே இல்லை. அதோட முடியுது. அங்கால சனத்தில் காணி நினைக்கிறேன். இந்த ஓடுது ஐயா, இந்த ஓடுது ஓடிச்சு. ரைட், அப்படியே முன்னே போவோம். இதில் பாருங்க ஒரு பார்க்க, அதாவது தண்ணி தேக்கி வச்சுருக்கேன். இதில் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடத்த. அதே போல் இதில் வந்து இராணுவத்தின் இது ஒன்று இருக்குது, அதையும் பார்ப்போம் கிட்ட போய். இது என்ன சாமான் பாருங்க, இதில் ஒன்று கூட இருக்குது. என்ன NCOS அவங்களோட டிவிஷனும் என்ன தெரியும். SR டிவிஷன் தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் பாருங்க பான் செய்கிற போராட்டம் போல இருக்கு. பானுகள் மனசுகள் எல்லாம் இங்கே தான் செய்கிறாங்க போல இருக்கு, செய்திருக்கிறாங்க ராணுவம். அப்படி பபால் மனம் தான் அடிக்குது உள்ளுக்குள்ள. இப்போ அங்கால சனத்திர காணி வயல் நிலங்கள் அங்கால. பான் பூரணை. ரைட், அப்படியே போ. இதில் மாதிரி அவங்களோட டிவிஷன் இதுதான் போட்டுருக்காங்க. இதில் பயங்கர தேசம் தானே. என்ன அப்படி இருக்குதுண்டு. இதுதான் கடைசி இது பார்ப்போம். இது என்னண்டு, இதுதான் கிச்சன் போல் இருக்குது. அந்த எல்லாம் கறி பிடிச்சிருக்குது. முன்னே தண்ணி தொட்டி வச்சிருக்கணும். கிச்சன் போல் இருக்குது. 2014 அடிச்சிருக்கணும். அங்கால கிச்சன் தான் இது. அந்த காலத்தில் பாருங்க, அது ஆட்டுக்கல் இங்கே வேறு எந்த பெருசுண்டு கட்டங்களால் செய்தது எட்டு சொன்னக்கூடாது. இது கிச்சன் தான் பார்க்க தெரியுது இங்கே. ரைட், இப்படி நாங்கள் மற்ற பக்கம் போவோம். இப்போ இதுக்கு மக்கள் வேறு இல்லை, நீ விவசாய பயிற்சி கல்லூரியாக தான் கேங்க அப்படியோ ஏன்னா இந்த விஷயங்களை உங்களை தெரியப்படுத்துகிறேன். ராணுவம் இருந்தது வெளியேறி இருக்கின்ற விடயங்களை உங்களை தெரியப்படுது. இல்லை பாருங்கள், ஃப்ரிட்ஜ் ஒன்று உடஞ்சோடி கிடக்குது. ரைட், வாங்க போவோம். இங்கால இதில் இது வரைக்கும் போன முகாம்களை விட இதுதான் கொஞ்சம் சுகமாக வீரி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இல்லையாண்டா கல் காலம், மேடு காலம், அது காலம், இது காலம் கிடந்தது. இது 2016 சொல்லி போட்டிருக்கணும். என்னென்னு தெரியல. ஒரு ஹோல் மாதிரி கிடக்குது. இதுலேயும் ஒரு புத்தரை ஒட்டி வச்சிருக்கணும். பார்த்தீங்களா புத்தரை? ரைட், ஆஞ்சநேயரையும் வச்சிருக்கணும் பாருங்கள், வழிபாட்டு வைக்கணும். வேறு கோபுரம் தெளிக்கும். இதுலேயும் ஒரு பொடி இருக்குது. அதை பார்த்துட்டு அந்த தொகுதிக்குள்ள போய் அப்படியே பண்ண சரியானே. ஜன்னல்கள் அப்படி எல்லாம் இருக்குது. இதுவும் ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி தான் செய்யிருக்கணும் பாருங்க. அழகாக இருக்குது இந்த இடங்க.
நீட்டாக கீறி இருக்கிறாங்க. புல்லாங்குழ வாசிக்கிற மாதிரி இருக்கு. கூட்டி கிடக்கு. ரைட், இங்கே பாருங்க, எல்லாம் ஒரே மாதிரி தான் கிடக்குது. ரைட், இப்போ நாங்கள் மெயின் பாதைக்கு போகிறோம். அங்கே போயிட்டு அந்த விடயங்களையும் காட்டிட்டு அப்படியே அதால் போன மாட்டேன். சரி பாருங்க, அப்படி இருக்குன்னு இடங்கள் வீடுகள்லாம் சட்டை அப்படியே கிடக்குது. கொய்யாக்காய் இருக்குது, பழுத்தங்களுக்கு தான் கொய்யாக்காய் பார்த்தீங்களா. வழியாக பழுக்கல்ல. பழுக்கல என்ன நான் இதை ஒன்று கடைச்ச ஒன்று கிடக்கல கண்ணு. கடிச்சிருக்கு. சைடு எப்படியே போவோம். இதில் ஒரு தண்ணி டேங்க் வச்சு பெரிய இது ஒன்று கிடக்குது. அதேமாதிரி இதில் கண்டெய்னர் ஒன்று திறக்காமல் இருக்குது பாருங்கள். இப்போ லைட்டாக நிற்குது. முன்னுக்கு ஒரு போலான் இருக்கு பாருங்க. இது மேல் கூரை இல்லைங்க இல்லை. அதான் அவனையும் உடைச்சி கொண்டு போயிட்டான் போலுக்கு. உடைச்சிட்டாங்க என்ன பாருங்க சிங்கத்தை. ஆனால் சிங்களம் நல்லா படமெல்லாம் கூறுவாங்க. அதுண்டு எப்படி இருக்குண்டு விடாங்க, வித்தியாசமாக இருக்குது. இந்த விடத்தை பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. விறக்கலாம் கூட தெரியும். அப்படி இங்கே அதில் மயில் ஒன்று போகுது. இந்தா போடுது மயில். தான் கடைசி ஏரியா. கஜு மரத்தை பாருங்க, பூத்து போய் கிடக்குது. இது என்ன மேடையா? இவ்வளோ பெருசாக இருக்கு. பங்கர்களும் என்னென்னு தெரியல. என்ன மேடை மாதிரி தான் இருக்குது. அங்கால சாயந்தரம் காணி என்ன அங்கால சிஎஸ்டி. ரைட், அப்படியே போவோம். இந்த பகுதியெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ அப்படியே போய் முன்னுக்கு போன மாட்டேன். சரி, சின்ன ஒரு வீடு உண்டு. பாருங்கள் கண்டெய்னர். ரப்பர் பிளேட் ஒன்று இருக்குது, சாப்பாடு பிளேட். அதே போல் இங்கே ஒரு கண்டெய்னர் ஒன்று இருக்குது பெருசு. பாப்போம் கிட்ட போய். இல்லை ரெண்டு இருக்கு. ஒன்றுமே இல்லை உள்ளுக்கா. அவ்வளோ பெரிய
பில்டிங் ஒன்று இருக்குது. அந்த காலத்தில் பாருங்க போல் இதாக கட்டியிருக்காங்க. அப்படியே கிடக்கு, மேற்கூரை மட்டும் தான் இல்லை, மற்றபடி எல்லாம் கிடக்குது. போய் பார்ப்போம் உள்ளுக்க. ரெண்டாயிரத்தி 11/11/20 கட்டியிருக்கணும். இல்லாட்டி இது அடித்ததாக தெரியாது. ரெண்டாயிரத்தி 11/11/20 இது கீறினதோ இல்லாட்டி போகிறது மாதிரி தெரியல. எல்லாம் தகரங்கள் தான் கிடக்கு. ரைட், இப்படியே கடைசி பகுதிக்கு நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம். அப்படியே முன்னுக்கு போன மாட்டா சரி, அப்படியே காட்டிக்கொண்டு போவோம். பாருங்கள், இதான் பாருங்கள் டெலிகாம் கோபுரத்தை பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு பெருசா. இங்கே பாருங்க, இது வந்து 2016ஆம் ஆண்டு இதாக திறந்திருக்கேன் போல இருக்கு. இங்கே இதுக்குள்ள இருக்க இராணுவத்தின் உறுப்புகள் இருக்குது. மற்ற இங்கே பாருங்க, ஆனால் ஒன்று படிக்கிறாங்க, படிக்கலாம், மற்ற இதை வெளியின கிடக்குது. இங்கே பாருங்க 1000 உடுப்புகளை. தேவையானாக்கள் சொல்லுங்க, அனுப்பிவிடலாம். எல்லாம் போட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ உங்களோட பார்வையோட ஏற்பட்டுக்கு தான் எல்லாம் போட்டு வைக்கணும். இந்த உடுப்புகள், இந்த பச்சை உடுப்பு இருக்குது பாருங்க. பாருங்க எப்படி இருக்கு உடுப்புகள். அப்படியே இஞ்சால பார்ப்போம், வேறு எதுவும் கிடக்குது உண்டு. இங்கே பாருங்க, அவங்க அந்த ஷூ இருக்குது. இங்கே சரஸ்வதியோ லட்சுமியா, சரஸ்வதியோ வழிபட்டுருக்காங்க. ஷூ இருக்குது. அதேமாதிரி ஆமிர தண்ணி போத்தல் இருக்குது பார்த்தீங்களா, 39 நம்பர் அடிச்சிருக்குது. அதே போல் உங்களுக்கு அந்த காலத்தில் பயன்படுத்தின அரிக்கன் லாம்பு விளக்கு பார்த்தீங்களா, இராணுவம் இந்த கரண்ட் இல்லாத நேரத்தில் இந்த விளக்கு தான் பயன்படுத்தின போல இருக்குது. அதை நீட்டாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அரிக்கன் லாம்பு. இதை பார்க்குறது பெரிய கஷ்டம். அரிக்கன் லாம்பு பார்த்தீங்களா, இந்த பட்டிக்கெலாம் வச்சு வந்துருக்கேன். ஃபேன் எல்லாம் கலட்டி வச்சுருக்கிறேன். ரைட், அப்படியே போவோம். ரைட், இதெல்லாம் காட்டிட்டேன் உங்களுக்கு. இதுக்குள்ள என்ன கிடக்கு, மெத்த கிடக்கு. இதுக்கு நாய் வந்து படுத்துருக்கு போல இருக்குது, புளுத்த நாத்தம் கொண்டு அடிக்குது. அப்படியே பார்ப்போம் வேறு என்ன கிடக்கு. இதில் வேறுங்க இராணுவத்தின் விரைபடம் பண்ணுறது பார்த்தீங்களா, என்ன போட்டு வைக்கணும். அதில் மெப், என்ன மெப் பண்ண போட்டு வைக்கணும் பார்த்தீங்களா. கிளிநொச்சி டிவிஷன், முல்லைத்தீவு டிவிஷன் ரெண்டையும் சேர்த்து போட்டு வைக்கணும். இதில் மெப் பண்ண கிடக்கு. அதே போல் இதில் வந்து இந்த சேட்டலைட்டில் எடுத்த படம் ஒன்று கிடக்குது பார்த்தீங்களா. ரைட், இதில் 1 தொடக்கம் 80 வரையான இடங்களை வந்து இதில் குறித்து காட்டியிருக்க முக்கிய இடங்களை. நிறைய விஷயங்கள் கடைசி பகுதிக்குள்ள உங்களை காட்டியிருக்கிறேன். ரைட், அப்படியே போவோம். இந்தியாவிலே ஒரு இது கொண்டு கிடக்கு. நான் அங்கே டொய்லெட்டில் நினைக்கிறேன். இதில் பாருங்க, இராணுவத்தின் தனி கொட்டில் ஒன்று இருக்குது. பார்ப்போம். ஹலோ ஹலோ, வெங்காயில் பட்டியல் கிடக்குது. மேசியால் கணிக்கா, அதுக்கு ஒரு பட்டி கிடக்குது. ஒன்றை காணல பட்டிக்குள்ள எழுதின அப்படி கிடக்கு. ரைட், இப்படியே போவோம். இவ்வளோதான் இந்த வீட்டுக்குள்ளே. ரைட், பெரும்பாலும் உங்களுக்கு எல்லா இடங்களையும் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படியே வேற்ற அந்த கிரவுண்டையும் காட்டிட்டு வீடியோ முடிக்கலாம். இதில் அந்த அப்படியே அந்த பிட் பண்ணுற ஒரு
கொட்டியில் ஒன்று பெரிய ஒரு கொட்டியில் ஒன்று போட்டிருந்தது இது கிட்டத்தட்ட ஒரு 50 அடி வரும் போல் இருக்குது. ஓ போட்டிருந்த இதில் அதில் போகிறோன்னு நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம். நாங்கள் அதில் பாருங்கள் முன்னுக்கு வாகனங்கள் போய்கொண்டிருக்கு. இதான் நான் அந்த அணிநடைகள் செய்கிற இடங்கள் இதில் இருக்கு நம்ம சாமான பாருங்கள். இந்த கட்டடத்தை எவ்வளோ பெரிய ஒரு தொகுதி கட்டட தொகுதியான்ட்டு உண்மையிலேயே நீண்ட நாளை இப்போ ஒரு இராணுவம் காட்டியிருக்கிறேன். அதுவும் பன்னியில் கிளிநொச்சியில் வட்டக்கச்சி பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு பிரதான பாதையில் இருக்கின்ற இராணுவ முகாம். இது வந்து விவசாய பயிற்சி நிலையமாக இருந்திருக்கு. அந்த காலத்தில் இராணுவம் தற்போது வெளியேறி இருக்குது. மற்ற பக்கம் சிஎஸ்டி இருக்குது. அங்கால விவசாய மாவட்ட பயிற்சி நிலையமும் இருக்குது. உண்மையிலே வந்து இப்படியான இடங்கள் விடுவிக்கிறது உண்மையிலே சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது. வேறொரு உறவுகளே உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு காணொலியோடு நல்ல ஒரு காணொலியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.